அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து அந்த வசனத்தை மறுபடியும் சபையார்களும் திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டுல பக்கம் 249. புதிய ஏற்பாட்டுல பக்கம் 249, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், பழையவைகள் ஒழிய வேண்டும், பழையவைகள் ஒழிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோணத்தோடு நம்ம இன்னைக்கு தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ண போறோம், கேட்க போறோம். அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஒரு சபையானது கிறிஸ்துவுக்குள் இருக்கும் என்றால் அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபைக்கு பழைய காரியங்கள் ஒழிக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபைகள் புதிதாய் மாற வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு தன்னுடைய நிருபத்தின் மூலமாக என்ன பண்ணுகிறார், தெரியப்படுத்துகிறார். நம்ம பழைய காரியம் நினைக்கிறப்ப நம்ம அதிகமா சொல்றது என்னவா இருக்கும், பாவங்கள். அதை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமா நம்ம தியானிப்போம். ஆனா பவுல் சொல்ற விஷயம் என்னன்னா, பாவத்தை குறித்து அவர் மேலோட்டமாய் கண்டித்தாலும் ஒருவனுடையதான உள்ளான சுபாவங்களை குறித்து அவர் என்ன பண்றாரு, அவர் கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். வெளியரங்கமாய் செய்கிற பாவத்திலையும் மாற்றம் வேணும், உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு மறுரூபமானது தேவை என்பதையும், நாம் செய்து வருகிற நம்முடைய பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றம் நமக்கு தேவை என்பதையும் பவுலானவர் இங்க என்ன பண்றார், நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் நிருபம் அதன் 4ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதன் 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இங்க பவுல் எதை கற்றுக் கொடுக்கிறாருன்னா, ஆவியானவர் என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்க. எதை தரித்துக் கொள்ளுங்க, ஆவியானவரை தரித்துக் கொள்ளுங்க. ஏன்னா 23வது வசனத்தை சொல்லுகிறாரு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. புதிதான ஆவி உள்ளவர்கள்னா எந்த ஆவி புதிதான ஆவியா இருக்கும், நமக்குள் ஏற்படுகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான அந்த அபிஷேகத்தை தரித்து கொண்டு வாழுங்கள்னு பவுல் என்ன பண்றாரு, எபேசியருக்கு சொல்றப்ப சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சொல்லுகிறாரு, உங்களுக்குள்ள பழைய மனுஷங்க காணப்படுறாங்க, பழைய சுபாவங்கள் இருக்கு, பழைய பழக்க வழக்கங்கள் இருக்கு, பழைய குணாதிசயங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது என்னன்னா அபிஷேகம். ஒருடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அந்த மாற வேண்டிய மனுஷன் விரும்ப வேண்டியது என்னவென்றால் அபிஷேகத்தை. ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் போய் வேறொரு தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு என்ன பண்றேன், அனுப்புறேன். அவர் உங்களுக்கு நடக்க வேண்டிய வழி என்ன பண்ணுவாரு, காண்பிப்பார். உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை எல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். அப்படி என்றால் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பாதையை நோக்கி போகும் பொழுது அந்த புதிய பாதையில அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய சகல வழிமுறைகளையும் யார் கற்றுக் கொடுப்பாராம், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாராம், கற்றுக் கொடுப்பாராம். எப்படி என்ற ஒரு இடத்துக்கு போகிறப்ப ஒரு இடத்தினுடைய ப்ளூ பிரிண்ட்டை நம்ம வாங்கி அது எப்படி இருக்கு, அந்த எந்த பக்கம் போகலாம், ஷார்ட்கட் எப்படி இருக்கு, நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கொள்வது போல நாம் ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி போகிறப்ப இந்த புதிய வாழ்க்கையில நாம் எங்க சறுக்கல் வரும், நமக்கு எங்க தோல்வி வரும், நம்ம எங்க அடிபடுவோம், நம்ம எங்க துன்பப்படுவோன்றத எல்லாவற்றையும் யார் கற்றுக் கொடுப்பாராம், ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது, அந்த புதிய ஆவியை தரித்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக என்ன பண்ணுகிறாரு, இருக்கிறார். அததான் எபேசியருக்கு பவுல் சொல்றாரு, உனக்குள் இருக்கிற நபர் புதிதாக்கப்படணும், உனக்குள் இருக்கிற விஷயங்கள் பழைய காரியங்கள் ஒளிந்து நீ புதிய மனுஷனாய் ஒரு புதிய அப்டேட் உனக்கு வேணும் அப்படின்னா உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த 18வது நாட்கள் நாம் கேட்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு, நாம் இருப்பது போல வாழ நம்மள கர்த்தர் என்ன பண்ணல, அழைக்கல. எனக்கு கர்த்தர் ரட்சிப்பை எப்ப கொடுத்தாரு அப்படின்னா 2015வது வருஷத்துல எனக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. 2015வது வருஷத்துல
ரட்சிப்பை கொடுத்தார். 2016 பிப்ரவரி மாதம் எனக்கு ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அதே 2016 நான் பைபிள் காலேஜ் என்ன பண்ணேன், ஜாயின் பண்ணேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நேரம் என்ன, ஒரு குறுகின நேரம் தான் எனக்கு கொடுத்தாரு. ஒரு குறுகின நேரத்துக்குள்ள என்னை அடுத்த கட்டத்துக்கு அவர் என்ன பண்ணாரு, நடத்தி கொண்டு வந்துட்டார். இப்போ நான் உள்ள என்ட்ரி இருக்க ஒரு புதிய வாழ்க்கை. இந்த புதிய வாழ்க்கையை நான் வாழணுக்கு ஒன்றுமே தெரியாது. என் கையில் இருந்தது பைபிள் மட்டும்தான். அதை தான் வாசிச்சுட்டு இருந்தேன். அதே 2017 நியூ இயருக்கு என்ட்ரி ஆகிறப்ப எனக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்குள் வரும் பொழுது அடுத்த கட்டத்திற்கு நேராக, அதாவது சபையை நடத்துவதற்கு ஏதுவான காரியத்தை ஆவியானவர் என்ன பண்றாரு, கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, 2015 ரட்சிக்கப்பட்டவன் 2019 சபையை நடத்த கர்த்தர் என்ன பண்ணாரு, உதவி செஞ்சார். எனக்கு பெரிய அனுபவம்லாம் கிடையாது, ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது, ஒரு சபையில விசுவாசி அந்த அனுபவமும் கிடையாது. என்னை கர்த்தர் நிறுத்தின ஒரே இடம் எதுனா, சபைக்கு முன்பாக வழிபீடத்துல ஒரு ஊழியக்காரனை தான் என்ன பண்ணாரு, நிறுத்தினாரு. அப்ப இந்த ஊழியத்தை நான் செய்வதற்கு தேவையானது என்ன, அபிஷேகம். எனக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லோருக்கும், ரட்சிக்கப்பட்ட எல்லோருக்கும் அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை காத்துக்கொள்ள நமக்கு தேவையானது என்னவென்றால் அபிஷேகம். ஒருவருடைய வாழ்க்கையில பழைய மனுஷன் வெளிப்படாம இருக்கணும்னா அவருக்குள் அபிஷேகம் என்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால் அவர் நம்ம நடத்துவார். இது சரி கிடையாது. இந்த பாதை உன்னை பழைய வாழ்க்கைக்கு நேரம் என்ன பண்ணுது, நடத்துது. நீ பழைய வாழ்க்கைக்கு போக வேண்டிய மனுஷன் கிடையாது. நீ வாழ வேண்டிய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கை. நீ புதிய காரியத்தை நோக்கி போகணும். யார் நமக்கு கைட் பண்ணுவாராம், ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்ணுவாராம், கைட் பண்ணுவார். அதனாலதான் சொல்றாரு, ஒருவனுடைய பழைய வாழ்க்கை களையப்படணும்னா அவருடைய வாழ்க்கையில அவர் பாவ மன்னிப்பு கேட்கணும், அவர் தேவ சமூகத்தில் அமரணும். இது எல்லாவற்றுக்கும் மேல ஒரு காரியம் பிரதானமா இருக்கிறது, அதுதான் ஆவியானுடையதான அபிஷேகம். ஒருவருக்குள் அபிஷேகம் இருக்கும் என்றால் அவர் எத்தனை விதமான கோணலான வழிக்குள் போனாலும் தேவ ஆவியானவர் நேர் வழியாய் கொண்டு வந்து என்ன பண்ணுவார், நடத்துவார். 1000 கோணலான வழிக்குள் அவர் போனாலும் சரி, 1000 கோணலான வழிக்கு நேராக அவரு போனாலும் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை ஆவியானவர் நேர் வழியாகத்தான் என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். காரணம், அவரை நடத்துகிறது ஆவியானவர். அப்ப பழைய மனுஷன் பழைய சுபாவத்துக்கு நேரம் நடப்பான், பழைய மனுஷன் பழைய யோசனைக்கு நேரம் நடப்பான். ஆனா புதிய ஆவியை பெற்றுக்கொண்டவன் எத்தனை கோணலான காரியங்களை யோசிச்சாலும் ஆவியானவர் அவனை அடித்து உதைத்தாவது என்ன பண்ணுவார், நேர் வழிக்கு நேரம் என்ன பண்ணுவார், நடத்துவார். அதேதான் கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? கொலோசியர் 3:9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஸ்தோத்திரம். இங்க பவுல் இன்னொரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றார்? 9வது வசனத்துல, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருடைய வாழ்க்கையை எது மாத்துது? அவர்கள் சொல்லக்கூடியதான பொய். பொய் அவர்கள் என்ன பண்ணுது, மாற்றிக்கொண்டே இருக்கு. ஒரு பொய்யை மறைக்க 9 பொய்யை சொல்லுவாங்க, 9 பொய்யை மறைக்க 9000 பொய்யை கூட சொல்லுவாங்க. அப்போ அவருடைய வாழ்க்கை மொத்தமா மறுபடியும் மாறி பழைய வாழ்க்கையை விட கேவலமான வாழ்க்கைக்கு போக காரணம், ரட்சிப்புக்கு பின்னும், அதாவது ரட்சிக்கப்பட்ட பின்பும் அவருடைய வாழ்க்கை படுமோசமாய் போக காரணம் என்ன? அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறதுனா பொய்யின் ஆவிகள் தான். பொய்களை அவர்கள் ஊத 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 அது பூதாகரமாகி அவர்கள் வாழ்க்கையின் தோற்றத்தை என்ன பண்ணிருது, மாத்திருது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமல் உங்களுக்குள் இருக்கிற அந்த பழைய மனுஷனை நீங்க களைந்து போடுங்க. நம்முடைய பொய்யை நாம் குறைத்தாலே நம்முடைய பழைய வாழ்க்கை நம்ம விட்டு வெளியில போயிடும். நம்ம எப்ப பொய் சொல்லுவோம்? எப்ப நம்ம பொய் சொல்லுவோம்? பொய் சொல்ல நேரங்காலமா பாஸ்டர் முக்கியம், சூழ்நிலை இருந்தா பத்தாதா? பொய் சொல்ல நேரங்காலம் பார்க்கணுமா? வாய் இருந்தா பத்தாது. ஆனா எப்ப அதிகமா பொய் சொல்லுவோம்னா, ஒரு காரியத்தை மறைக்கிறப்ப. ஒரு காரியத்தை மறைக்கும் போதுதான் பொய் அதிகமா வெளியில வரும். கண்டுபிடிச்சிருவாங்களோ,
கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லியே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொய் என்ன பண்ணுவோம், ஊதுவோம். அப்ப அந்த பொய் அதை சொல்லுகிறவருடைய வாழ்க்கை என்ன பண்ணிடுது, அப்படியே தலைகளா மாத்திடுது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கைக்கு நேரா போகணும்னா அவருடைய வாழ்க்கையில அவர் தவிர்க்க வேண்டிய இரண்டாவது காரியம் பொய். எந்த அளவுக்கு வாயிலிருந்து பொய் வராம ஒரு மனுஷன் தன்னை காத்து கொள்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையை கர்த்தர் நேர்த்தியா நடத்துவார். ரெண்டாவது எப்ப பொய் சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளை குறிச்சு ஒரு தப்பான அபிப்பிராயம் அவங்களுக்கு வந்துருமோ, அதனால நம்மளை குறிச்சு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை அவங்களுக்குள்ள உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பொய் சொல்லுவோம். இப்ப சொல்ற பொய் எனக்குள்ள ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஒருத்தரை குறிச்சு என்ன பண்ணுது, ஏற்படுத்துது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஓ இந்த நபரா, இந்த சகோதரன், இந்த சகோதரியா, இவங்க ரொம்ப நல்லவங்க, இதனாலதான் இவங்க வரல, இல்லைன்னா இவங்க 100க்கு 100 என்ன பண்ணிடுவாங்க, உண்மையா இருப்பாங்க, உத்தமமா இருப்பாங்க, நான் ஒரு கணக்கு போட்டிருப்பேன். அப்ப உங்களை குறிச்சு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை எனக்குள்ள கிரியேட் பண்றது யாரு, அந்த பொய். அப்ப அந்த பொய் என்ன பண்ணும், நீங்க ஒரு நல்ல மனுஷங்கன்னு சொல்லி உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவேன். கடைசியில் அது பொய்யா இருந்ததுனால அதை நீங்க கொண்டு வந்து என்ன பண்ணும், அவமானத்துக்கு என்ன பண்ணிடும், தள்ளிடும். அப்போ ஒருவருடைய பொய் ஒருடைய தோற்றத்தை மாற்றி அமைப்பதற்கு நல்லா இருக்கும். ஆனா அதை நம்புறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சரினா முட்டாளாயிருவாங்க. அப்ப இன்னொருத்தரை நம்ம ஏமாத்துறதுக்கு சம்பந்தம் என்னது, பொய் சொல்றது. நல்லா பொய் சொல்ல நல்லா தான் இருக்கும், அந்த நேரத்துக்கு கேட்க நல்லா இருக்கும். அதை நம்புறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நாம துரோகம் செய்யறதுக்கு சம்பந்தம் பொய் சொல்றது. அதனாலதான் அந்த பழைய வாழ்க்கை வெளியே வந்துருச்சுன்னா இந்த பொய்யானது என்ன பண்ணும், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்கும். அது சமாளிக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆயுதமா கூட காணப்படலாம். ஆனா பொய் என்றைக்கும் அவருடைய வாழ்க்கையை மாத்தாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை உண்மை தெரிஞ்ச பொண்ணு அதுக்கப்புறம் கூட சேர்ந்து வாழும், இல்ல உண்மை தெரிஞ்ச பையன் அதுக்கப்புறம் கூட சேர்ந்து வாழுவாரு. அப்ப பொய்யானது பெயருக்குத்தான், அது மறைக்கிறதுக்கு, நிரந்தரமான நித்திய வாழ்வுக்கு நேரம் நடத்துறதுக்கு அல்ல. அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம், நம்முடைய வாழ்க்கையில பொய்யை எந்த அளவுக்கு நாம் களைத்து போடுகிறோமோ நம்முடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு மறுரூபமாய் மாறும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாய் மாற இரண்டாவது வழி, பொய்யை களைத்து போடணும். சின்ன விஷயமா இருந்தாலும் உண்மையை சொல்லி பழகுவோம். திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. ஒரு முறை ஒரு ஒரு கவிதைன்னு சொல்ல முடியாது, ஒரு வாக்கியத்தை நான் ஒன்று வாசிச்சேன். என்ன அப்படின்னா, அதுல எழுதியிருக்கு, நமக்கு பிடித்தவர்களுடைய சந்தோஷத்திற்காக 1000 பொய் சொன்னா கூட அது என்ன இல்லையா, தப்பு இல்லையா. நமக்கு பிடித்தவர்களுக்காக நாம் 1000 பொய் சொன்னா கூட அவர்கள் சந்தோஷப்படுவாங்கன்னா அந்த பொய்யை நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். இது முதல் வாக்கியம். இரண்டாவது வாக்கியம் போடப்பட்டிருக்கு, நமக்கு பிடித்தவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று பொய் சொல்வதை விட நமக்கு பிடித்தவர்கள் நம்மில் கோபப்படுவதற்கு நம் உண்மையை சொல்லி அந்த சூழ்நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது. காரணம் என்னைக்கு இருந்தாலும் பொய் வெளியில வரும், வெளியில வந்தா உறவுகள் துண்டிக்கப்படும். அதற்கு உண்மையை சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டு என்ன பண்ணிடலாம், போயிடலான்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப பொய் அவருடைய வாழ்க்கைய மீண்டும் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு நேரம் என்ன பண்ணுது, நடத்துது. நான் சபையில நிறைய 2-3 பேருக்கு சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையை. எது நடந்தாலும் பரவாயில்ல, உண்மையை மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. என்னைய சமாளிக்க பொய் சொல்லி அதுவே உங்க வாழ்க்கைக்கு என்ன பண்ணிரும், பழக்கமா மாறிடும். அப்ப ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் இப்ப வாழக்கூடிய பொய்யின் வாழ்க்கைக்கு என்ன இல்ல, வித்தியாசம் இல்ல. பொய்யை களைத்து போட நம்ம போடுற வேஷம் தான் பொய். பொய் என்பது ஒரு வேஷத்தை போல. பழைய மனுஷன் கலைக்கப்படணும் அப்படின்னா, வேஷம் கலைக்கப்படணும்னா நம் வாயிலிருந்து புறப்படுகிற பொய்யானது என்ன பண்ணணும், குறையணும். அதை மொத்தமா தூக்கி போடணும். அப்பதான் நம்முடைய பழைய சுபாவம் என்ன பண்ணாது, வெளியே வராது. நம்முடைய திறமையை காட்ட இங்க நம்ம பொய் சொல்றோம். அநேகர் சொல்லலாம், நான் நல்ல திறமையை என்ன பண்ணுவேன், நம்புற மாதிரி பொய் சொல்லுவேன் அப்படின்னு. மற்றவங்களை பொய் சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தி நம்ம என்ன சாதிக்க போறோம். அதான் பவுல் சொல்றாரு, பொய்யை களைச்சு போடு, பொய்யை களைச்சு போடு. அடுத்து 3வது வாசிங்க. அதே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம், பண்டிகையை ஆசரிக்க கடவோம்.
அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பொய்யை குறித்து சொன்ன பவுல் இப்ப என்ன சொல்றாரு, உண்மையோட என்ன பண்ணு, செயல்படு. புளித்த மாவோடு பண்டிகையை அனுசரிக்க கூடாது. ஏன்னா பழைய மாவோடு புதிய மாவை என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது. பழைய ரசத்தோட புதிய ரசத்தை என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது. பழைய துணியோட புது துணி என்ன பண்ணக்கூடாது, அது கோழி துணியோட புது துணி என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அப்ப பழைய காரியத்தோட ஒரு புதிய காரியத்தை சேர்க்கிறப்ப அதன் தன்மை அதை என்ன பண்ணிரும், மாத்திரும். அது போல புளித்த மாவோடு பண்டிகையை அனுசரிப்பதும் பொய்யோடு ஒரு மனுஷன் வாழ்வதும் ஒண்ணுதான். பஸ்காவை அனுசரிப்பதற்கு புளித்த மாவு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இங்க உண்மை என்கிற வார்த்தையை பவுல் கோட் பண்றாரு. அப்ப பொய்யை எதுக்கு நேரா கோட் பண்றாருன்னா புளித்த மாவுக்கு நேரா அவர் என்ன பண்றாரு, கோட் பண்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பொய் இருக்குன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கா, புளித்த மாவுக்கு ஒப்புமையான வாழ்க்கையா இருக்கான். இந்த புளித்த மாவு பஸ்காக்கு என்ன பண்ணாது, பயன்படாது. பஸ்காவாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், பயன்பட மாட்டோம். ஒரு பொய் எதுக்கு நேரம் நடத்துது, தேவ சமூகத்தை விட்டு வெளியே நம்மை கொண்டு போய் விட்டுருது. அப்ப உண்மையா இருப்போம்னா இயேசுவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படும். அதுக்கு பேர் தான் மறுரூபம். எனக்குள் நான் புளித்த மாவையும் வைத்துக்கொண்டு புதிய மாவையும் வைத்துக்கொண்டு இரண்டையும் நம் ஒன்றாக குழப்பி எத்தனை நாளைக்கு நம்ம வாழ முடியும்? பொய்யும் இருக்கும் உண்மையும் இருக்கும். இரண்டையும் வச்சு எத்தனை நாளைக்கு நம்ம சமாளிக்க முடியும்? கொஞ்ச நாளைக்கு. காரணம், பொய்யானது உண்மையும் சீக்கிரம் என்ன பண்ணிரும், அரிச்சிரும். அதான் ஒரு இதுல எழுதியிருந்தாங்க, பொய் எப்படிப்பட்டதான், கரையா மாறியான். அது அரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வெளியில பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்காதான், ஒண்ணுமே இருக்காதான். ஒரு மரத்துண்டை நீங்க ஒரு இடத்துல வைங்க, மேல பார்க்க அந்த மரத்துண்டு ஃபுல்லா முழுமையா இருக்கிற போலதான் இருக்கும். ஆனா அந்த மரத்துண்டை நீங்க கையில இப்படி அமுக்குனீங்கன்னு வச்சுங்களேன், தூள் தூளா போயிடும். பொய் சொல்லி வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு பார்க்க அழகா தான் இருக்கும். பொய் சொல்லி ஒருவருடைய நம்பிக்கையை சம்பாதிப்பது அழகா தான் இருக்கும். ஆனா அதை அமுக்கி பார்த்து அந்த பொய்யை அந்த உண்மையை சோதிக்கிறப்பதான் அது உடஞ்சி போச்சுன்னு வைங்களேன், அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனாலதான் புளித்த மாவோட எதை சேர்க்கக்கூடாது, புதிய மாவை சேர்க்கக்கூடாது. அப்ப பொய்யோடு எதை சேர்க்கக்கூடாது, உண்மையை சேர்க்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க பொய் கலந்த உண்மை. எப்படி பொய் கலந்த உண்மை? அது உண்மையும் இருக்காது, அது பொய்யுமா இருக்காது. பொய்யும் உண்மையும் சேர்ந்த ஒரு கலவையா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், பேசி பழகுறோம். இரண்டையும் கலந்தாக்க ஒரு நாள் பொய்யே என்ன பண்ணும், ஜெயித்துரும். இப்ப பழைய மனுஷனை வெளியே கொண்டு வர்றது எது, நம்முடைய பொய், நாம் சொல்லக்கூடியதான பொய். அப்ப இந்த பொய்யை நம்ம கலைத்து இந்த பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணணுமா, ரோமர் 6:6 வாசிங்க. இந்த பழைய மனுஷனை சிலுவையில் என்ன பண்ணுமா, அடைக்கணுமா. வாசிங்க ரோமர் 6:6. பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கணுமா, சிலுவையில். எந்த வாழ்க்கை, பழைய வாழ்க்கை. ரட்சிப்புக்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கையை ரட்சிப்புக்கு பின்பாக நான் என்ன பண்ணக்கூடாது, வாழவே கூடாது. ரட்சிப்புக்கு முன்னாடி நான் எப்படிப்பட்டதான நபரா கூட இருந்துட்டு போட்டுமே, நான் மற்றவர்களை நேசிக்க கூடாத அளவுக்கு நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததாவே இருக்கட்டுமே. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற விஷயம் என்ன, எனக்குள்ளேயும் பழைய மனுஷன் இருந்தான், அதை நான் கலத்து போட்டு என்ன பண்றேன், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம், கிறிஸ்துவுக்காக. இப்படிப்பட்ட மறுரூபம் பவுலுக்கு வர காரணம் என்ன, பவுலுடையதான பெருமை வெளியில வர்றதுக்கா, பவுலுடையதான அந்த எழுத்து திறமை வெளியில வர்றதுக்கா, பவுலுடையதான ஊழிய அனுபவம் வெளியில வர்றதுக்கா, பவுலுடையதான சபை கட்டக்கூடிய பணிகள் வெளியே வருவதற்கா? இல்ல, கிறிஸ்து மகிமைப்படுவதற்கு. ஒருவர் உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த மனிதன் மூலமா யாரு பெருமை அடைவா, யாரு மகிமைப்படுவா, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப நம் மூலமா இயேசு கிறிஸ்து மகிமைப்படணும்னா நாம் ஒரு உண்மையுள்ள புத்தி உள்ள கன்னிகையை போல நம்ம என்ன பண்ணணுமா, வாழணுமா. அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து ஒரு 3 நபர்களை மாத்திரம் நான் சுருக்கமா உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்ய விரும்புறேன். அல்லேலூயா. முதலாவது வாசிங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதன் 25வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம்
6ஆம் அதிகாரம் அதன் 25வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நோக்கி நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிடக் கடவா என்றார். ஸ்தோத்திரம். இங்க கிதியோனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். இங்க கிதியோனுக்கு கர்த்தர் அழைப்பு கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட அழைப்பை கொடுக்கிறாராம்? அந்த 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்ப கிதியோனுக்கு அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு வருது? பராக்கிரமசாலி, நீ எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு மனுஷன். உன்னால செய்யக்கூடாத ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. உன்னால எல்லாமே செய்து முடிக்க முடியும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிறார். அதனால் நீ எழும்பி உன்னை தோற்கடிக்க நினைக்கிற மீதியானீர் என்ன பண்ணு? முறியடி. 16 வசனம் சொல்லப்படுகிறது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானீர் என்ன பண்ணுவ? முறியடிப்பாய். அப்ப ஸ்தோத்திரம். அழைப்பை கொடுத்த தேவன் அடுத்த வார்த்தையை கொடுக்கிறாரு, நீ பராக்கிரமசாலி, நீ எப்படி உன்னுடைய எதிரியை தோற்கடிப்ப அப்படின்னா ஒரு மனுஷனை முறியடிப்பது போல. இப்படிப்பட்ட பலமான வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தர் கிதியோன் என்ன பண்றாரு? பூஸ்டப் பண்றாரு. எங்க கடந்த கிதியோன? வயல்வெளியில மீதியானருக்கு பயந்து அந்த ஸ்தோத்திரம் போரடிக்கிற இடத்துல போரடித்து கொண்டு வந்த அந்த கிதியோனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருது, கிதியோனே நீ பராக்கிரமசாலி, கிதியோனே நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல உன்னுடைய விரோதிகளை என்ன பண்ணுவ? நீ முறியடிப்ப அப்படின்னு வார்த்தையை கொடுத்து கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். கிதியோன் இப்ப பூஸ்டப் என்ன பண்றாரு? என்னைய கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார், என்னைய கொண்டு கர்த்தர் தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறார், என்னைய கொண்டு கர்த்தர் என் ஜனத்துக்கு விடுதலையை கொடுக்க போகிறார்னு சொல்லி கிதியோன் நல்ல பூஸ்டப்பா என்ன பண்றாரு? அப்படி உற்சாகம் அடைந்து புறப்பட்டு போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ரட்சிப்பு கொடுத்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தப்ப நம்ம எப்படி இருந்தோம்? கிதியோனை போலதான் அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு வா பாத்துக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி. அப்ப நம்மள என்ன பண்ணிருப்போம்? உற்சாகமா. காரணம் வாக்குத்தத்தம் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்குள்ள இருக்கு. அந்த வாக்குத்தத்தை பிடிச்சுக்கிட்டு இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஒரு வாக்குத்தத்தை நான் சொல்றேன். எப்படி கர்த்தர் மோசையோடு இருந்து நடத்தினது போல யோசுவாவை நடத்தினாரோ அது போல ஒரு வாக்குத்தத்தை நம்ம கொடுக்கிறார். நமக்கு முன்பாக ஊழியம் செய்த மூத்த ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவர்களை போல நான் உன்னை ஊழியம் செய்ய வைப்பேன்னு கர்த்தர் ஒருவருக்கு தரிசனமாக தீர்க்க தரிசனமாக வார்த்தையை கொடுத்தா அந்த நபர் எப்படி செயல்படுவாங்க? அதுக்கு அடுத்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அவங்களை அறியாமலே உற்சாகமா என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, எலியாவின் ஊழியத்தை கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு அபிஷேகத்தை ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அவ்வளவுதான், தலைகீழான்னு என்ன பண்ணுவோம்? காரணம் எலியாவுடைய அபிஷேகம் அது கிடைக்கக்கூடாத ஒரு அபிஷேகம், பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அபிஷேகம் எலியாவுடைய அபிஷேகம். அதே போல அப்போஸ்தலருடைய அபிஷேகம் ரொம்ப ரேரான அபிஷேகம். இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் ஒருவருக்கு தரேன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு அப்படின்னாக்க அந்த மனுஷனை நம்ம எப்படி பார்ப்போம்? ஐயோ, இவ வந்து ஒரு கோளார் தங்க வகையில வெட்டிடுக்கப்பட்ட ஒரு தங்கத்துக்கு ஒப்பாக என்ன பண்ணுவோம்? அவன் அவ்வளவு அழகா நம்ம தூக்கி வச்சு பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் கிதியோனுக்கு என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. உன் தேசத்தை, உன் ஜனத்தை உன்னைய கொண்டுதான் என்ன பண்ண போறேன்? ரட்சிக்க போறேன். கிதியோன் ரொம்ப தடபுடலா புறப்பட்டு போறாரு. ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தையை பின்னாடி வச்சார். என்ன வச்சாருன்னா, உன் பழைய வாழ்க்கையை நீ உடைச்சிட்டு புதிய வாழ்க்கைக்கு நேரம் என்ன பண்ண? உன் பழைய வாழ்க்கையை நீ இன்றைக்கு ராத்திரி உடைப்ப அப்படின்னா நாளைய தினத்தில் உன்னைய கொண்டு தேசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? விடுதலைய கொடுப்பேன். வாக்குத்தத்தம் ஒரு புறம், கர்த்தருடையதான நிபந்தனை ஒரு புறம், கர்த்தர் கொடுக்க போகிற மகிமை ஒரு புறம். இது மூன்றும் கிதியோனுக்கு முன்பாக இப்ப என்ன பண்ணப்படுகிறது? அடுக்கி வைக்கப்படுகிறது. இப்ப கிதியோன் பார்க்கிறார், நமக்கும் அநேக இடத்துல கர்த்தர் இப்படிப்பட்ட நிபந்தனை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். முதலாவது பகிரங்கமான வாக்குத்தத்தத்தை கொடுத்துறாரு. இரண்டாவது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு சின்ன நிபந்தனையை வைக்கிறாரு. அந்த நிபந்தனையை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா நம்முடைய மகிமையை அவர் என்ன பண்றாரு? காண்பிக்கிறார். இப்ப கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா,
நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை இனிமேட்டு வாழ மாட்டேன்றதற்கு அடையாளமா உன் தகப்பன் பாகாலுக்கு கட்டின பலிபிடத்தை நான் உன்னை நம்புறேன். நீ உடைச்சா உன்னை நம்புறேன். இன்றைக்கும் அநேகருடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கரத்தில் எடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் உடைக்க வேண்டியதை உடைத்தால் கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்த அவர் உண்மையும் உத்தமமும் நீதியும் நேர்மையும் உள்ளவராக இன்றைக்கும் சபை நடுவே அவர் காணப்படுகிறார். அநேகருடைய வாக்குத்தத்தம் ஏன் இன்னும் புதுப்பிக்கப்படாம இருக்குன்னா, அநேகருடைய வாக்குத்தத்தம் ஏன் இன்றைக்கு கர்த்தர் கரத்தில் எடுக்காம இருக்காருன்னா, அவர் உடைக்க சொன்னதை நம்ம என்ன பண்ணல, உடைக்கல. கிதியோனுக்கு சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, உன் தகப்பனுடைய வழிபடுத்த நீ என்ன பண்ணு, உட. அப்பனா என்ன அர்த்தம்? வார்த்தை பெற்றுக்கொண்ட நீ உன் குடும்பத்தில் இருக்கக்கூடியதான சில கிரியைகளை உடைக்க நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. நீ முதலாவது உன் குடும்பத்தில் இருக்கிறதான அசுத்த கிரியைகளை நீ உடைச்சனா உன்னைய கொண்டு தேசத்துல என்ன பண்ணுவேன், பயன்படுத்துவேன். அப்ப அநேகர் நம் ஜெபிக்கிறது தேசத்திற்காக, பட்டணத்துக்காக, கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம், தப்பே கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, முதலாவது உன் குடும்பத்தில் இருக்கிறத நீ உடைக்கணும். உன் குடும்பத்துல செயல்படுகிற அசுத்தங்களை நீ உடைக்கணும். உன் குடும்பத்துடைய பழைய வாழ்க்கை நீ என்ன பண்ணணும், உடைக்கணும். அப்புறம் தான் புதிய வாழ்க்கைக்கு நேரம் என்ன பண்ணணும், போகணும். வீட்டுக்குள் இருக்கிற பழையவைகளை உடைக்காம தேசத்தில் போய் என்ன பண்ண முடியாது, பயன்பட முடியாது. கிதியோனுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கிதியோனே நீ உன் தகப்பனுடைய வாழ்க்கையை முதலாவது சீர்படுத்து. உன்னுடைய பழைய வாழ்க்கை நீ வாழல என்பதற்கு உதாரணமா அந்த பலிபீடத்தை உடைச்சிட்டு நீ வெளியில வா, நான் உன்னைய பயன்படுத்துறேன். இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை, உடைக்க வேண்டிய பழைய சுபாவத்தை உடைத்தால் புதிய மாற்றத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். புதிய மறுரூபத்துக்கு நேராக, புதிய அபிஷேகத்துக்கு நேராக, புதிய பாதைக்கு நேராக புதிய புதிய காரியத்தை கர்த்தர் நம்ம கொண்டு நிச்சயமா செய்ய வைப்பார். இன்றைக்கும் வார்த்தை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு, வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு. ஆனால் வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் செயல்படாமல் இருக்க காரணம் உடைக்கப்பட வேண்டிய வாழ்க்கை, அதாவது பழைய வாழ்க்கை உடைக்கப்படாமல் இருப்பதால கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் இன்னும் சிலருக்கு பாரமாகவே என்ன பண்ணுது, காணப்படுது. சொன்னீரே ஆண்டவரே, ஏனப்பா செய்ய மாட்டீரீர்? ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உனக்கு ஒண்ணு சொன்னேனே, அது நீ எனக்கு செஞ்சியா? பை ஒன் கெட் ஒன். கர்த்தர் சொன்னதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு சொன்னதை கர்த்தர் செய்வார். ஃபர்ஸ்ட் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். ஆனா ஃபர்ஸ்ட் யாரை செய்ய வச்சாரு? கிதியோனை. வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட கிதியோன் முதலாவதுடைய செயல்பாட்டை காண்பிப்பான் என்றால், தன்னுடையதான சுபாவத்தை மாற்றிக்கொண்டேன் என்பதை அவன் காண்பிப்பான் என்றால் அவனை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அப்பொழுது முதலாவது எங்க மாற்றம் தேவைப்படுது? நம்முடைய குடும்பத்தில். நாம் மாற்ற வேண்டியது எங்க? நம் குடும்பத்தை. நாம் உடைக்க வேண்டியது எங்க? நம்முடைய குடும்பத்தில் சில கிரியைகளை. முதலாவது குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் இருக்கிற கிரியைகள் உடைக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. சிலருடைய குடும்பத்தில் இன்னும் பாகலுடைய பலிபீடம் என்ன பண்ணுது, இன்னும் இருக்கு. அதை உடைங்க, ஜெபியுங்க, உடைச்சி வெளியில வாங்க. கர்த்தர் ஒரு மறுரூபத்தை என்ன பண்ணுவார், நிச்சயம் கொடுப்பார். கிதியோனுக்கு கொடுத்தவர் இன்றைக்கு நமக்கும் கொடுக்க அவர் உண்மை உள்ளவர். காரணம், கிதியோன் உடைத்தார், நாமும் உடைத்து வெளியே வருவோம்னு சொன்னா நம்மளை மறுரூபமாக்க கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, யோவான் எழுதின நிருபம் 21ஆம் அதிகாரம் 3வது, அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இங்க இரண்டாவது நம்ம பார்க்க போற ஒரு மனிதர் யாருன்னா பேதுரு. பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். பேதுருவே, உன்னைய மனுஷனை பிடிக்கிறோன்னு என்ன பண்றேன், மாத்துறேன். இனிமே நீ என்ன பிடிக்க தேவையில்ல, மீன் பிடிக்க தேவையில்ல. அப்படின்னா
இப்போ நீ வாழ்ற வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தனா உன்னைய நான் மகிமைக்கு நேரம் என்ன பண்றேன், நடத்துறேன். இதுவரைக்கும் செய்ய முடியாத அதிசயங்களை உன்னை வச்சு நான் செய்யறதுக்கு நான் என்ன பண்றேன், நான் கொண்டு போறேன். ஆனா நீ செய்ய வேண்டியது, இனி நீ மீன் பிடிக்க என்ன பண்ணக்கூடாது. அங்க வார்த்தை அப்படிதான். இனி நீ என்ன பண்ணக்கூடாது, மீன் பிடிக்க வேணாம், மனுஷனை பிடிக்க நீ என்ன பண்ணணும், போகணும் அப்படின்னு வார்த்தையை கொடுத்தார். அதே போல பேதுருவுக்கு வார்த்தையை கொடுத்தது போலவே மற்ற சீஷர்களுக்கும் ஒரு வார்த்தையை கொடுக்கிறப்ப அவர்கள் மீன் வலைகளை அங்கே மீன் வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின்பாக போனவர்கள் தான் சீஷருடைய கூட்டங்கள். ஆனா இங்க யோவான் 21 பார்க்கிறோம், அவர்கள் மறுபடியும் மீன் வலை என்ன பண்ணாங்க, எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போனார்கள். அப்ப இன்னும் பழைய வேலை என்ன பண்ணல, இன்னும் நிப்பாட்டல. பழைய வேலைகளை இன்னும் நிப்பாட்டல. எந்த வேலையை கர்த்தர் செய்யாதன்னு சொல்லி நம்மளை தடுத்து நிறுத்தி நம்முடைய பாதையை மாத்தி விட்டாரோ, நாம் அந்த பாதையை விட்டு வெளியே வராம இன்னும் பழைய வேலையவே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேலையை நீ உன்னை என்ன பண்ண வேணாம், நீ மீன் பிடிக்க வேண்டாம், நீ இதுக்கப்புறம் படகு ஏற வேண்டாம், இதுக்கப்புறம் நீ நடுக்கடலுக்கு போக வேண்டாம். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, மனுஷர்களை பிடிக்க வேண்டும். எனக்காக நீ சுவிசேஷம் சொல்ல வேண்டும், எனக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டும், எனக்காக நீ என்ன பண்ணணும், ஊழியம் செய்ய வேண்டும். ஆனா பேதுரு எல்லாத்துக்கும் சரி சரி சரின்னு சொல்லிட்டு கடைசியில மறுபடியும் மீன் வலையை தூக்கிட்டு எங்க போயிட்டாரு, பழைய வேலைக்கு போயிட்டார். இந்த வார்த்தை யாருக்கு 100க்கு 100 பொருந்தும்னா, ஊழியத்திற்காக வந்தவர்கள் மறுபடியும் பழைய வேலைக்கு போவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த வார்த்தை 100க்கு 100 பொருந்தும். வந்தது ஊழியத்துக்கு, கர்த்தருக்காக வாழுவேன்னு சொல்லி, வைராக்கியமா இருப்பேன்னு சொல்லி, சுவிசேஷம் சொல்லுவேன்னு சொல்லி, இயேசுவின் நாமத்துல பேய் பிசாசு எல்லாத்தையும் விரட்டி அவனை சபைக்குள்ள நான் தூணு ஆதாரமா நிறுத்துவேன்னு சொல்லி கொண்டு வந்துட்டு, சூழ்நிலை சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது தனக்கு சாதகமானது என்ன பண்றாங்க, அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நான் விசுவாசிகளுக்கு நேரா வரேன். எத்தனை விசை நமக்கு சாதகமாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்றால் நாம் கர்த்தருக்கு சாதகமான வாழ்க்கை என்ன பண்றோம், வாழ்றோம். எப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சாதகம் இல்லாமல் போகுதோ அப்ப நமக்கு சாதகமான வாழ்க்கை நம்ம என்ன பண்றோம், வாழ்றோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்திக்கும் பொழுது இயேசு உயிரோடு இருந்தபடியினால் இயேசுவுக்காக யார் வாழ்ந்தா, பேதுரு. இயேசு தனக்கு சாதகமா இருக்கிற வரைக்கும் பேதுரு யாரு கூட இருந்தாரு, இயேசு கூட இருந்தார். காரணம், இயேசு அற்புத அடையாளம் செய்வார், 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுப்பார், கடல் மேல் நடந்து வருவார், பேய் பிசாசை துரத்துவார், மரித்தவனை எழுப்புவார். இது எல்லாவற்றையும் பார்த்த பேதுரு தன்னுடைய வாழ்க்கை சுமூகமாய் போய்கொண்டிருக்கிற வரைக்கும், தன்னோடு இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் பேதுரு எப்படிப்பட்டவரா இருந்தாரு, உண்மையும் உத்தமமும் நீதியும் நேர்மையும் அப்படின்னு இருந்தார். எப்ப பேதுருவின் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து விலகி பேதுருவின் வாழ்க்கை கொஞ்சம் சாதகமற்றது போல காணப்பட்டதோ, அன்று முதல் பேதுரு தனக்கு சாதகமானது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார். அது வரைக்கும் இயேசுவை நேசிச்ச பேதுரு, இயேசுவே உனக்கு அப்படி ஆகக்கூடாது, உனக்கு இப்படி ஆகக்கூடாது, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லி பேசின பேதுரு இப்ப என்ன சொல்றாரு, தன்னுடைய வாழ்க்கை சாதகம் இல்லாத ஒரு கட்டத்துல நிற்கும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கை நம்பிக்கை அற்ற சில சூழ்நிலை ஏற்படும் பொழுது பேதுரு செய்வது, தனக்கு எது நல்லதோ, தனக்கு எது இன்பமோ, தனக்கு எது பிரியமோ அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டார். இந்த வார்த்தையை நான் எப்படி சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நமக்கு கர்த்தர் அனுகூலமா இருக்கிற வரைக்கும் நாம் கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அனுகூலமா இல்லாவிட்டால் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடுகிறோம். அனுகூலமா இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை தேடணும்னு அவசியம் கிடையாது. அநேகர் செய்யற ஒரு சின்ன ஒரு தவறு என்னன்னா, நமக்கு கர்த்தர் செவி கொடுத்தா நாம் கர்த்தர் சமூகத்தில் காணப்படுகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மௌனம் ஆகிவிட்டார் என்றால் நாம் கர்த்தரை விட்டே மௌனம் என்ன பண்ணிடுறோம், திரும்பி போயிடுறோம். இந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் உடைக்க சொல்றார். இப்படிப்பட்ட பழைய வாழ்க்கையை உடைச்சி
மறுபடியும் நான் மீன் பிடிக்க வருவேன்னு சொன்னான். அதாவது மறுபடியும் மனுஷனை பிடிக்க வருவேன்னு சொன்னான். எண்ணெயை வைத்து கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமானது. கிதியோனுடைய சம்பவம் தெரிஞ்சனால கிதியோனை பத்தி நான் அதிகமா பேசல. கிதியோனை கொண்டு அதுக்கப்புறம் கர்த்தர் செஞ்ச அற்புத அடையாளங்களை நீங்க அந்த அதிகாரத்தை வாசிப்பா தெரிஞ்சுக்கங்க. ஒரே ராத்திரி 8 வருஷமாய் அடிமைப்படுத்தினவனை ஒற்றை ராத்திரியில கிதியோன் என்ன பண்ணாரு? முறியடித்தார். அப்ப பல நாட்களாக சில கிரியைக்குள் நம்ம அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்தை உடைக்கணும்னா ஒன்றே ஒன்று, என் பழைய வாழ்க்கையை நான் உடைச்சா போதும். என் பழைய வாழ்க்கையை நான் உடைப்பேன் அப்படின்னா என்னையை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை என்ன பண்ணுவார்? திறக்க ஆரம்பிப்பார். அதே போலதான் பேதுருவும் தனக்கு சாதகமானதை நாடி தேடாமல், அதாவது சுயநலமானதை சிந்திக்காமல், இயேசுவுக்காக பேதுரு எப்ப சிந்திக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுது பேதுருவை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள் பயங்கரம். புதிய ஏற்பாடு பழைய அப்போஸ்தலரை திருப்பி பார்த்தா தெரியும் நமக்கு. முதல் பிரசங்கமே பேதுருடைய பிரசங்கம் தான். பேதுரும் யோவானும் ஆலயத்திற்கு போகும் பொழுது, அப்ப பேதுரு எப்போ தன்னுடைய பழைய வாழ்க்கையை உடைத்து இனி நான் மீன் பிடிக்க போக மாட்டேன்னு மீண்டும் ஒரு உறுதிமொழியை கொடுத்து இயேசுவுக்காக நான் வாழ்ந்தே வாழுவேன்னு தீர்மானம் பண்ணாரோ அப்போ இயேசு கரத்துல எடுத்தார். ஏன் அது வரைக்கும் இயேசு பேதுருவை 3 வருஷமா கரத்துல எடுக்காம வைத்திருந்தாரு? இப்படிப்பட்ட சுபாவம் பேதுருக்குள்ள என்ன பண்ணுது? இருக்கு. இவ இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் பின்வாங்கி போவான்றதுனாலேயே இன்னமும் கர்த்தர் சிலரை கரத்தில் எடுக்காம இருக்கிறார். நாம் கர்த்தருடைய கரத்தில் எடுத்து பயன்பட வேண்டும் என்றால் நாம் உடைக்க வேண்டிய சில விஷயங்களை உடைத்து வெளியே வருவோம்னா அவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். பேதுருவை பிரசங்கம் பண்ண வைத்து 3000 பேர் ரட்சிக்க வைத்த கர்த்தர் ஏன் இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே பேதுருவை பயன்படுத்தல? அன்றைக்கு பயன்படுத்தி இருந்தா அவ என்னைக்கா இருந்தாலும் ஓடக்கூடியவன் தான். அதனால பின்வாங்கி போகிற விஷயத்தை அவனுக்குள் உடைத்து அவனை முன்னோக்கி செயல்படுத்தும் பொழுது அவனை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று இயேசு பேதுருவை அழைக்கும் போதே முன்குறித்து வைத்து விட்டார். ஏன்னா யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான்னு தெரியும், பேதுரு தான் பின்வாங்கி போவார்னு தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சுதான் கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்து தம்மோடு 3 வருஷம் வச்சிருந்தார். இன்றைக்கும் கர்த்தர் சிலரை அழைத்து பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறார் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்னும் பின்வாங்கி போகிற சுபாவங்கள் நமக்குள் இருக்கும் என்று எண்ணியே கர்த்தர் சிலரை கரத்தில் எடுக்காம இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடையணும்னா, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கரத்தில் எடுக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட பின்வாங்கி போகிற சுபாவங்களை நாம் தூக்கி எறிய வேண்டும். பின்வாங்கி போகிற சுபாவங்களை நாம் தூக்கி எறிய வேண்டும். தூக்கி எறிந்தால் அவர் நம்மை கரத்தில் எடுப்பார். இந்த கலிலேயின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பின்வாங்கி போறவன் மேல கர்த்தர் சபையை கட்டுறாரு. பின்வாங்கி போகிற சுபாவம் உடையவன் மேல கர்த்தர் தம்முடைய சபையை நிறுவ ஆரம்பிக்கிறாரு. அப்படிப்பட்டவனை நம்பி தமது ஆடுகளை கர்த்தர் என்ன பண்றாரு? தமது ஆட்டு குட்டியை கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. காரணம் என்ன? தன் வாழ்க்கையை பேதுரு உடைச்சார். இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன், இனி நான் மீன் வலை என்ன பண்ண மாட்டேன், தூக்கிட்டு போக மாட்டேன். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பேதுருவை இயேசு கிறிஸ்து முதல்ல சந்திக்கிறப்பையும் பேதுருடைய வலை எப்படிப்பட்ட வலையா தான் இருந்துச்சு? எம்டியா தான் இருந்துச்சு. உயிர் தெழுந்த தேவன் பேதுருவை சந்திக்க வரப்பையும் பேதுருடைய வலை எப்படி தான் இருந்துச்சு? எம்டியா தான் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கை எதுன்னு தெரிஞ்சு நம்ம வாழலன்னா அந்த வாழ்க்கை எம்டியா தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்காக வாழணும். வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கை 52 பெரிய மீன்கள் இருக்கும், 2 படகு அமிழத்தக்க மீன்களும் என்ன பண்ணும்? இருக்கும். ஆனா கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போற வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையின் வலைகள் எப்படிப்பட்ட வலைகளா இருக்குமா? எம்டியா தான் இருக்கும். அல்லேலூயா. 2 படகு மீன் வேணுமா? 152 பெரிய மீன்கள் வேணுமா? வாழ்க்கையை மறுரூபமா மாத்துங்க. இனி வலையை நான் பிடிக்க மாட்டேன், இனி பழைய வாழ்க்கையை நான் என்ன பண்ண மாட்டேன், வாழ மாட்டேன். இனி எனக்கு சாதகம் இல்லை என்று தெரிந்தவுடனே தனக்கு சாதகமான காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு சாதகமான வாழ்க்கையை மாத்திரம்தான் நான் வாழுவேன் நம்ம தீர்மானம் பண்ணுவோம் என்றால் நம்முடைய படகையும் நிரப்ப கர்த்தர் உண்மை உள்ளவர், நம்மையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாய் மாறும் என்றால்
கிதியோனை போல நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாய் மாறும் என்றால், பேதுருவை போல நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாய் மாறும் என்றால், நம்மை எடுத்து பயன்படுத்தி தேசங்களுக்கும் பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்ற கர்த்தரும் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சின்ன விஷயம், பழைய வாழ்க்கை. பழைய வாழ்க்கை தான் எல்லாத்துக்கும் மூலதனமா காணப்படுது. ரட்சிக்கப்பட்டும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தும் நமக்குள் இன்னும் என்ன மாறல? பழைய வாழ்க்கையின் சுபாவங்கள் மாறல. அது மாறும் என்றால் கர்த்தர் கரத்தில் எடுப்பார். அது மாறும் என்றால் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். அது மாறும் என்றால் சில அடிமை தடங்களை உடைக்க கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி அவர் கிருபை கொடுக்க உண்மை உள்ளவர். ஒரே ராத்திரி 8 வருஷ போராட்டங்கள் மாறுச்சுன்னா, இன்றைக்கு ராத்திரி நம் உண்மையாய் நம்முடைய பலிபீடத்தை உடைத்து தேவனுக்காக செப்பனிடுவோம் என்றால், இன்றைக்கு ராத்திரி பல வருடங்கள் போராட்டங்களை கர்த்தர் உடைத்து புதிய ஒரு ஜீவனை வாழ கர்த்தர் உதவி செய்ய ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர். இன்னொரு வார்த்தையை நம்ம வாசித்து நாம் முடிக்கலாம். 3வது நபரை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதன் 20, 21 வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதன் 19ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஸ்தோத்திரம். இங்கு எலியா எலிசாவை தனக்கு அடுத்த தீர்க்கதரிசியா என்ன பண்றார்? தெரிந்து கொள்ளுகிறார். இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு அழைப்பு. ஏன்னா சூரியச்செடி கீழே போது ஆண்டவரை என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன்னு படுத்து கடந்த எலியாவை பார்த்து, எலியாவே நீ எலிசாவை என்ன பண்ண உன் ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணு சொல்லி, அவனை உனக்கு நீ உடன் ஊழியனா நீ என்ன பண்ண எடுத்துக்கொள்ளு சொல்லி கர்த்தர் சொல்லி அனுப்புறார். அப்ப எலியா எலிசாவை நோக்கி பார்க்கிறார். எலிசாவை பார்க்கிறப்ப எலிசா 12 ஏர்மாடுகளை பூட்டி தன் வயலை என்ன பண்றாரு? உழுது கொண்டு இருக்கிறார். 12 ஏர்மாடுகள்னா 6 செட்டு அவர் என்ன பண்றாரு? உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்ப எலியா போய் சொல்றாரு, எலிசாவே உன்னை கர்த்தர் ஊழியத்துக்கு என்று என்ன பண்றார்? அழைக்கிறார். உண்மையில் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு ஊற்றுகிறார். நீ என் பின்னே வான்னு கூப்பிடுறார். அப்ப எலியா சொன்ன உடனே எலிசா எலியாவுக்கு ஒரு மறுமொழி கொடுக்கிறார். எலியாவே நான் வரேன், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னப்பா சின்ன ரெக்வஸ்ட்? நான் போய் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்து விட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு போறார். போனவர் செஞ்ச காரியம் 21 வசனத்துல சொல்லப்படுகிறது. அவர் அந்த வயல் வெளியில இருந்ததான ஏர் மாடுகளை சமைத்து, ஒரு ஏர்மாட்டை அடித்து அதனுடைய மாம்சத்தங்களை எல்லாம் சமைத்து ஜனங்களுக்கு கொடுக்கிறார். எதுல சமைச்சாராம்? எந்த ஏர் ஊட்டி அவர் வயலை உழுது கொண்டு இருந்தாரோ அதே ஏரின் முட்டுகளை எல்லாம் உடைத்து அவர் என்ன பண்றாராம்? சமைத்து கொண்டு இருக்கிறாராம். இதுல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு வார்த்தை என்னன்னா, எலியா எலிசாவை அழைத்த உடனே எலிசா செய்த ஒரு காரியம், பழைய வாழ்க்கையை எரித்து விட்டு புதிய வாழ்க்கைக்கு நேரம் அவர் என்ன பண்றாரு? செயல்பட ஆரம்பிக்கிறார். ஒரு வேளை பேதுருவை போல மீன் வலையை இன்னும் பத்திரமா எலிசா வச்சிருப்பாரு அப்படின்னா, எலிசாவும் என்னதான் பண்ணிருப்பார்? ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா எலியா அக்கினிரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் ஏர்மாடை பூட்டிக்கிட்டு வயலுக்கு ஒழுவு ஓட்ட போயிருப்பாரு போல. அதனால முன்னமே எலிசா செஞ்ச காரியம் என்னன்னா, இனி இந்த வாழ்க்கைய நான் வாழ வர மாட்டேன், இனி இந்த வாழ்க்கைய வாழ
வரமாட்டேன், இது இருந்தாதானேன்னு சொல்லி அந்த பழைய வாழ்க்கைய மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கிட்டு ஊழியக்காரனுக்கு பின்னாடி அவர் என்ன பண்றாரு? போகிறார். பேதுருவுக்கும் எலிசாவுக்கும் சின்ன வித்தியாசம் தான். பேதுரு தன்னுடைய வலைய இன்னும் தூக்கி எறியாம வச்சிருந்தார். பேதுரு தன் வலைய இன்னும் வீட்டுல பத்திரமா தான் என்ன பண்ணாரு? வச்சிருந்தார். பழைய வாழ்க்கை நம்முடைய வீட்டுல பத்திரமா இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை பின்வாங்கி போக 100% வாய்ப்பு உள்ளது. இன்றைக்கு நாம் சொல்லலாம், நான் அப்படிலாம் கிடையாது, நான் வாழ்ந்துருவேன், நான் நின்றுவேன், என்னையெல்லாம் ஒன்னும் அசைக்க முடியாது சொல்லலாம். ஆனா நம்முடைய பழைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் நம்முடைய வீட்டுல இருக்கிற வரைக்கும் நாம் என்றைக்கு வேணாலும் பின்வாங்கி போக 100% வாய்ப்பு இருக்கிறது. சில வீடுகளை ஞாபக குறியீடா சில விஷயத்தை என்ன பண்ணிருப்போம்? வச்சிருக்க பழக்கம் இருக்கா? இருக்கு, எனக்கும் இருக்கு. ஏன்னா ராகேல் தன் தகப்பன் வீட்டு இருந்து ஒரு ஞாபக குறியீடு என்ன பண்ணாங்க? எடுத்துட்டு வந்தாங்க. இந்த ஞாபக குறியீடு அந்த குடும்பத்துக்கே வினையா என்ன பண்ணிருச்சு? ஏற்படுத்திருச்சு. அது போல சில ஞாபக குறியீடுகள் கூட நம்முடையதான பழைய வாழ்க்கை நேரம் என்ன பண்ணிரும்? நம்மள கொண்டு போயிரும். யாக்கோபு அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். யாக்கோபுடையதான முழு விவரமும் லேயாளுக்கு தெரியுதோ இல்லையோ, ராகேலுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நேசித்த மனைவியாச்சு. ஒப்பிக்காம என்ன பண்ணிருக்க மாட்டாரு? இருந்திருக்க மாட்டார். நல்லா ஒப்பிச்சிருப்பார். ஒப்பிச்சிருந்தும் ராகேலால் என்ன பண்ண முடியல? அந்த அழைப்புக்கு நேராக, அந்த புதிய வாழ்க்கைக்கு நேராக வாழ விருப்பம் வரல. அதனால பழைய வாழ்க்கையை கூடவே என்ன பண்றாங்க? கூட்டிக்கிட்டு அலையிறாங்க. பழைய வாழ்க்கையை கூட கூட்டிக்கிட்டே அலைஞ்சதுனால அந்த பிரயாணங்கள் தடைபட ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில பழையவைகள் நம்மோடு தொடரும் என்றால் நம்முடைய தரிசன பாதைகள் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? தடைபட ஆரம்பிக்கும். நம்முடைய அழைப்பின் பாதைகள் தடைபட ஆரம்பிக்கும். நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை தடைபட ஆரம்பிக்கும். தடைபடும் என்றால் நாம் சரியான நேரத்திற்கு செய்ய வேண்டிய தேவ திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் தாமதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறவர்கள் நம்ம என்ன பண்ணிடுவோம்? மாறிடுவோம். அதனாலதான் எலியா அழைத்த உடனே எலிசா எல்லாவற்றையும் எரித்து போட்டு புறப்பட்டு போக ஆரம்பிச்சார். நாமும் நம்முடைய பழைய வாழ்க்கைய எரித்து விட்டு வாழ ஆரம்பிப்போம். புதிய வாழ்க்கைக்கு நேராக நம்ம வாழுவோம்னு சொன்னா நம்மை வைத்து கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமானவைகளாக என்ன பண்ணும்? இருக்கும். ஒரு சில காரியத்தை மாத்திரம் எலிசா செஞ்ச சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம பிரசங்கத்தை நிறைவு செய்யலாம். எல்லாமே 2 ராஜாக்கள்ல தான் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பாக்குறப்ப யோர்தானை அவர் பிளக்க ஆரம்பிக்கிறார். வாழ வழி கிடையாது. இனி எலிசா வாழவே மாட்டான்னு சொன்ன தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு முன்பாக யோர்தானை 2ஆக பிளந்து என்னால் வாழ முடியும் என்று நிரூபித்து காட்டினவர் தான் எலிசா. காரணம் என்ன? பழையவைகளை உடைத்து வந்ததால, எரித்து வந்ததால. ஒரு மனுஷன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை எரித்து விட்டு கர்த்தருக்காக வாழுவான்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு முன்பாக எது வந்தாலும் அதை உடைத்து 2ஆக பிளந்து அதன் மத்தியில் நடக்க வைத்து நம்மை பார்க்கிறவங்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் நம்மை காண்பிக்க அவர் உண்மை உள்ளவர். அது வரைக்கும் அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எலியாவை எப்படி பார்த்தாங்க? அற்பமா தான் பார்த்தாங்க. இவன் எப்படி திரும்பி இந்த இடத்துக்கு வரா நான் பார்க்கிறேனே அப்படின்னு சொன்னவங்களுக்கு எலிசா செஞ்ச காரியம் எப்படிப்பட்டதா மாறிடுச்சு? ஆச்சரியப்படத்தக்கதாய் மாறிடுச்சு. நாம் இன்றைக்கு நம்முடைய பழைய வாழ்க்கையை களைத்து எரித்து புதிய வாழ்க்கைக்கு, புதிய மறுரூபத்துக்கு நேராக நாம் வாழுவோம் என்றால் நம்மை பார்க்கிறவர்களும் ஆச்சரியமாய் பார்க்க கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்மை பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாய் பார்ப்பாங்க. இவர்களா இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்களா? ஆச்சரியமா என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. காரணம் என்ன? பழைய வாழ்க்கையை எரித்து வாழ்வதால. பழைய வாழ்க்கையை எரித்து வாழுவோம் என்றால் நம்மை காண்கிறவர்கள் நம்மை ஆச்சரியமாய் பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். அதே பார்க்கிற 2வது அதிகாரத்துல 20வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க இருக்கிற ஜனங்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க.
என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா, கீழே இல்ல ஆமா வாசிங்க 19 வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். நிலமோ பால் நிலம் என்றார்கள். இப்ப தீர்க்கதரிசியின் புத்திரன் கிட்ட, அதாவது இந்த எலிசா கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க ஜனங்கள், நாங்க வாழக்கூடிய இந்த ஊர்ல தண்ணி என்ன இல்ல, நல்ல தண்ணி கிடைக்கல, நல்ல வீடு எங்களுக்கு இருக்கு, நல்ல தொழில் எங்களுக்கு இருக்கு, நல்ல வாழ்க்கை எங்களுக்கு இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, ஆனால் அன்றாட தேவைப்படக்கூடிய தாகம் தீர்க்கிற தண்ணீரோ கெட்டதா என்ன பண்ணுது இருக்கு அப்படின்றாங்க. இப்ப இவர் செய்யற காரியம் என்ன, உப்பை எடுத்து தண்ணீர்ல போட்டு இது சுத்தமாய் மாறுவதாகன்னு சொன்னார், இது சுத்திகரிக்கப்படுவதாகன்னு சொன்னார். உடனே தண்ணீர் சுத்தமாய் மாறியது. ஒருவர் பழைய வாழ்க்கையை எரித்து வாழ்வார் என்றால் அவர்களை வைத்து கர்த்தர் குடியிருக்கிற பட்டணங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். அந்த பட்டணத்துல எந்த விஷயம் வாழ விடாம பண்ணுதோ அதை மாற்றி வாழ வைக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருப்பார். ஒரு இடத்துல குடிக்க தண்ணி இல்லைன்னா அங்க யாராவது வாழுவாங்க? குடி தண்ணி தேடி என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல போய் வாழ்ந்துருவாங்க. அப்ப ஒருவன் வாழ்வதற்கு சரியான வாழ்வாதாரம் இருந்தும் அவனுக்குள் சில கசப்புகள் இருக்கும் என்றால் அந்த கசப்பை யாரால் மாற்ற முடியும் என்றால், எவன் பழைய வாழ்க்கையை எரித்து கர்த்தருக்காய் நீதியும் நேர்மையுமாய் வாழுகிறானோ அவனாலேயே சில கசப்புகளை எடுக்க முடியும். யாரால கசப்பு எடுக்க முடியும்? எவன் ஒருவன் பழைய வாழ்க்கையை எரித்து வாழ்றானோ அவனாலேயே சிலருக்குள் இருக்கிற கசப்புகளை எடுத்து சந்தோஷத்தை கொடுத்து வாழ வைக்க முடியும். இன்றைக்கும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தார் வாழ்வதற்கு வழி இல்லாமல் கசப்பான காரியத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாய் வாழுவோம் என்றால் அவளுடைய கசப்பை எடுத்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க நம்மை வைத்து கர்த்தர் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது காரியத்தை பார்க்கிறப்ப 3:17 வாசிங்கல. 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை, மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். இங்க தேசத்துக்கு ஆசீர்வாதம், அங்க ஒரு தனி பட்டணத்துக்கு ஆசீர்வாதம், இங்க தேசத்திற்கே ஆசீர்வாதம். தேடி திரியிறாங்க, ஒரு புல் பூண்டு இல்ல, தண்ணீர் இல்ல. அப்ப ராஜா சொல்றாரு, தேவ மனுஷன் என்ன பண்ணுவோம், தேடி போவோம், நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தரை நாடுவோம், கர்த்தரின் மனிதனை நாடுவோம்னு சொல்லி புறப்பட்டு போறாங்க. யாரு கர்த்தருடைய மனிதனாய் காணப்படுகிறாங்கன்னா, யார் ஒருவர் பழைய வாழ்க்கையை வாழாம கர்த்தர் தனக்கு கொடுத்த புதிய வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவர்களே கர்த்தருடைய தாசனாக கர்த்தர் முன் குறிக்கிறார். அல்லேலூயா. அங்க அப்படித்தானே போட்டிருக்க, அந்த இடத்த வாசிங்க 11வது வசனத்தை. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஊழியக்காரன் இங்க இருக்கிறான்னு ராஜாக்கு தெரியணும் அப்படின்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுமா, பழையவைகளை அல்ல புதியவைகளை. அழைக்கப்படுவதற்கு முன்பாக அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையான வாழ்ந்துட்டு போட்டோம். ஒரு விவசாயியா இருக்கட்டும், இல்ல சொல்லிக்க முடியாத ஒரு வேலையை கூட பார்க்கக்கூடிய மனுஷனா கூட இருக்கட்டும், அது முக்கியமல்ல. ரட்சிப்புக்கு பின் பழையவைகளை தொடராமல் புதிய வாழ்க்கையை ஒருவன் வாழுவான் என்றால் அவனை கர்த்தர் அடையாளமா என்ன பண்ணுவார், மாற்றுவார். அப்ப அந்த தீர்க்கதரிசியாகிய எலிசாவை தேடி போறப்பதான் எலிசா சொல்றாரு, நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, ஆனா உன் மிருக ஜீவன்கள் குடிக்க தண்ணீரை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கொண்டு வருவாரு. உன்னையே அந்த அயல் நாட்டார் வந்து உன்னை அடிமையா என்ன பண்ண மாட்டாங்க, கொண்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்றார். அப்ப ஒருவர் பழைய வாழ்க்கை மாறும் என்றால் அவனை கர்த்தர் அடையாளம் உள்ளவனா என்ன பண்றாரு, அதுதான் மறுரூபம். அதற்கு பெயர் தான் மறுரூபம். அடுத்தே 4:2 பார்க்கிறப்போ ஒரு குடும்பத்துக்கு அற்புதம். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி எல்லாவற்றையும் இழந்து கடன்பட்டு
வாழ வழி இல்லாமல் செத்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசி போறாரு, அற்புதம் செய்யறாரு. கொஞ்சத்தை அதிகரிக்க யாரால முடியும்னா, கொஞ்சத்தை அதிகரிக்க யாரால் முடியும்னா, எவர் ஒருவர் பழைய வாழ்க்கையை வாழாம இருக்கிறாங்களோ அவர்களாலேயே கொஞ்சத்தை அதிகரிக்க முடியும். கொஞ்சத்தை அதிகரித்து அற்புதங்கள் செய்ய வைக்க யாரால முடியும்னா, யார் ஒருவர் பழைய வாழ்க்கையை எரித்து கர்த்தருக்காக மாத்திரம் வாழ்றாங்களோ அவர்களால் மட்டும்தான் கொஞ்சத்தை அதிகரிக்க முடியும். 5 அப்பத்தை 5000 பேராய்க்கு போஷிக்க கொடுக்க காரணம் இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பின பிதாவுக்கு மாத்திரம்தான் ஊழியம் செஞ்சாரே தவிர மனுஷனை பிரியப்படுத்த அவர் வாழல. நம்மை அழைத்தவருக்கு உண்மையாய் வாழ்ந்தால் போதும். எவ்வளவு கொஞ்சமாய் இருந்தாலும் அதை அதிகரிக்க வைக்க நம்முடைய கரத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்? மறுரூபமாக்கப்பட்ட புதிய வாழ்க்கையா இருக்கும் என்றால் நம்மிடத்தில் கொஞ்சமா இருந்தாலும் அந்த கொஞ்சத்தையும் கர்த்தர் அதிகரிக்க வைக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே இப்ப 4:27 பாக்குறப்ப துக்கத்தை மாற்றுகிறார். ஒரு குடும்பம் துக்கப்பட்டு கிடக்குது, தன்னுடைய மகன் இறந்து விட்டான்னு சொல்லி சூனேமி ஸ்திரீ சொல்லுகிறாள். அந்த துக்கத்தை இந்த மகன் இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? மாற்றுகிறார். யார் யாருடைய துக்கத்தை மாற்ற முடியும்? யார் கிறிஸ்துவுக்காக உண்மையான வாழ்க்கையை வாழ்றாங்களோ, மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை யார் உண்மையா வாழ்றாங்களோ அவர்களை வைத்து பிறருடைய துக்கத்தை மாற்ற கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். இன்றைக்கும் தேசம் எத்தனை பேர் துக்கத்தோட தெரியுறாங்க. அவங்க துக்கத்தை யாரால மாற்ற முடியும்? யார் புதிய வாழ்க்கையை வாழ்றாங்களோ, கிறிஸ்துவுக்காக, பெயருக்காக அல்ல, உண்மையும் முத்தவுமான கிறிஸ்துவுக்கான வாழ்க்கையை யார் வாழ்றாங்களோ, பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு புதிய வாழ்க்கையை யார் புறப்பட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களை வைத்தே கர்த்தருடைய துக்கத்தை என்ன பண்ணுவார்? மாற்றுவார். துக்கம் மாறணுமா? நாம நம்ம பழைய வாழ்க்கையை எடுக்காம இருந்தா போதும். நம்மை கொண்டு அநேகருக்கு கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதே 6வது காரியம் 5:14 பார்க்கிறப்ப ஒரு தனிநபருக்கு வியாதி, நாகமானுடைய வியாதி என்ன பண்றாங்க? சொஸ்தமாக்குறாரு. அதே 6:6 பார்க்கிறப்ப தன்னோடு இருக்கிற உடன் தீர்க்கதரிசியின் புத்திரனுடைய கோடாரி தண்ணீருக்குள் விழுந்தவுடன் அந்த தண்ணீர் அந்த இரும்பு என்ன பண்றாரு? மிதக்க வைக்கிறார். மூழ்கி போன காரியமா இருந்தாலும் மிதக்க வைக்க உண்மையான வாழ்க்கை வாழ்றவனால முடியும். பழைய வாழ்க்கையை களைந்து போட்டவனால மூழ்கினதையும் மிதக்க வைக்க முடியும். எது மூழ்கி போய் நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயம் மூழ்கி போய் இருந்தாலும் அது நமக்கு பிரயோஜனப்படக்கூடிய விஷயம் தான். கோடாரியானது மரங்களை வெட்டி வீடுகளை கட்டுவதற்கு பிரயோஜனமான ஒரு கருவி. அது இரவலாய் வாங்கப்பட்ட ஒரு கருவி. அதை நான் திரும்ப செலுத்த வேண்டும். ஆனால் அது மூழ்கி விட்டது. இன்றைக்கு எந்த காரியங்கள் மூழ்கி இருந்தாலும் மூழ்கினதை வெளியே கொண்டு வருவதற்கு தன் பழைய வாழ்க்கையை களைந்த ஒருவனால் மட்டும்தான் முடியும். பழைய வாழ்க்கையை களைத்த ஒருவனால் மட்டும்தான் மூழ்கினதை மிதக்க வைக்க முடியும். அடுத்த காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 8வது காரியம் அதே 6:17 விசுவாசமான பார்வையை ஏற்படுத்த முடியும். விசுவாசமான பார்வையை ஏற்படுத்த முடியும். யாருக்கு யார் விசுவாசமான பார்வையை கொடுக்க முடியும்? நம்மோடு இருக்கிறவர்களுக்கு விசுவாசம் குறைவா இருக்கு என்றால் நாம் பழைய வாழ்க்கை வாழாமல் ஒரு புதிய ஆரம்பத்தை வாழுவோம் என்றால் நம்மை வைத்து சிலருக்கு விசுவாசமான பார்வையை கர்த்தர் திறக்க வைப்பார். அப்ப பழைய வாழ்க்கையை ஒருவர் ஏன் களைத்து போட்டு வாழணுமா? ஒருவன் பழைய வாழ்க்கையை களைத்து புதிய சிருஷ்டியாய் மாறுவார்கள் என்றால் அவர்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கிறபடியினால் அவர் பழைய வாழ்க்கையை வாழாதீர்கள் என்று நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இந்த 18வது நாட்கள் நாம் மறுரூபம் அடைய வேண்டியது எதுலன்னா நம்முடைய பழைய வாழ்க்கையில. பழைய வாழ்க்கையை முதல்ல உடைக்கணும். பழைய வாழ்க்கையை நம்ம கூட என்ன பண்ண ஞாபக குறியீடா சுமக்க கூடாது. பழைய வாழ்க்கையை நம்ம எரிக்கணும். பழைய வாழ்க்கையை நாம எரிக்கணும். கிதியோன் உடைத்தாரு. நாமளும் சில விஷயங்களை உடைக்கணும். பவுல் பேதுரு தன்னுடைய பழைய வாழ்க்கை ஞாபக குறியீடா கொண்டு போற வரைக்கும் அவருடைய வலை எப்படிப்பட்ட வலையா இருந்துச்சு? வெறுமையான வலையா, எம்டி வாழ்க்கையை தான் வாழ்ந்தாரு. நம்முடைய பழைய வாழ்க்கை நம்ம சுமக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படியா தான் இருக்கும்? எம்டியா தான் இருக்கும். நம்முடைய வெறுமை மாறணும்னா பழையவைகள் முதல்ல ஒழியணும்.
மூன்றாவது, நாம் அநேகருக்கு, தேசத்திற்கு, தனிநபருக்கு, குடும்பத்திற்கு நாம் ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா நாம நம்முடைய பழைய வாழ்க்கையை எரித்தவர்களான புதிய வாழ்க்கை என்ன பண்ணணும்? வாழணும். அநேகருக்கு விசுவாசமான பார்வை இல்லை. எலிசா தான் ஜெபம் பண்றாரு, தன்னோடு இருக்கிறவனுக்கு விசுவாசமான பார்வை உண்டாக வேணும்னு சொல்லி. காரணம் என்ன? எலிசா பழைய வாழ்க்கை, அதாவது விசுவாசமற்ற வாழ்க்கை ஒரு நாள் அவர் என்ன பண்ணதில்லை, வாழ்ந்தது இல்லை. அதனாலதான் அவருடைய கண்களுக்கு அக்கினி ரதங்கள் தெரிகிறது. நம்முடைய கண்கள் பழைய காரியத்தை பார்க்காம இருக்கும்னா நமக்கு கர்த்தர் செய்கிற புதிய புதிய காரியத்தை நம்முடைய கண்கள் என்ன பண்ணும்? பார்க்கும். ஏன் பார்க்க முடியல? இன்னும் பழசையே நம்ம என்ன பண்றோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கர்த்தர் செய்கிற புதிய காரியத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்ப பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாய் மாறி நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்றால் அநேகருக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் சபைக்கு, குடும்பத்திற்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, நாம் வசிக்கிற பட்டணத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி அப்படியே நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா.